பால் ஊற்றிருக்கோம். இதை நல்லா காசிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, நல்லா பால் பொங்கி வருது. லேசாக கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 5 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்குங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நம்ம 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பொடி எடுத்துருக்கோம். அந்த கஸ்டர்ட் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் பால் ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்க, இப்படி கரைச்சாச்சு. இப்போ நம்ம காசின பாலில் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பொடியை இப்போ நமக்கு நல்லா காசின பாலோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டணும். பாருங்க, நம்ம கஸ்டர்ட் பொடி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வரையும் இதை வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம காசின கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்திக்கலாம். நம்ம கஸ்டர்ட் மில்கை இதுக்குள்ள சேர்க்கிறோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்க பெரியவங்க அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.